இரண்டு தரப்புலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பிரேமலதா அவர்கள் அதிகமாக உச்சரிச்ச வார்த்தை மக்கள் நலன் சார்ந்து கூட்டணி அமைக்கப்படும் என்பதை தாண்டி கட்சி நலன் சார்ந்து, தொண்டர்கள் நலன் சார்ந்து இப்படிதான் சொல்றாங்க. இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அரசியல தப்பு இல்லையே. லக்ஷ்மி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கட்சி இன்னைக்கு 10% இருந்து ஒரு 2%, 1.5%க்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த கட்சியை உயிர்ப்போட வச்சுக்கணும்னா உங்களுக்கு பதவி வேணும். சரி, நீங்க அவங்க சொன்னதுல ரொம்ப நியாயமான வார்த்தை. அது நீங்க குடும்ப ஆட்சின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் கட்சி விஜயகாந்துக்காக தான் இருக்குது. அந்த விஜயகாந்துக்காக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க அந்த கட்சியை நடத்தினா மட்டும்தான் அவங்க ஒன்றா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு வேற கட்சியில் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா இப்போ அந்த கட்சியை காப்பாற்றணும். அந்த கட்சியை இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் கீழே போகாமல் மேலே போகலனாலும் பரவாயில்ல, இருக்கிற ஸ்ட்ரென்த்தை இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு பதவி வேணும். நிச்சயமாக பதவி வேணும். இல்லாமல்லாம் உங்களால் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீங்கள் கட்சியை காப்பாற்ற முடியாது. ஸோ இப்போவே 10% 2%க்கு வந்திருக்கிற கட்சிக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் பதவி யாருக்குமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு. அதனால் அவங்க மேலேயும் டெல்லியில் ஒரு அவங்களோட குடும்ப உறுப்பினர் யாருன்னா இருக்கணும். இங்கே விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கும் சீட்டு கொடுக்க தான் போகிறாங்க. ஒரு 10 சீட்டு வாங்கினா 10மே அவங்க குடும்பத்தில் வச்சுக்க போது இல்லைல்ல. 1 குடும்பத்துக்கு கொடுக்க போகிறாங்க, 9 பேர் அவங்க மற்றவங்களுக்கு நிற்க தான் போகிறாங்க. ஸோ கட்சியை காப்பாற்றுறதுங்கிற அந்த இடத்துல பிரேமலதா அவர்கள் ரொம்ப மிக சரியா பேசுறாங்க. அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க பெரிய கட்சிகளோட கூட்டணி போறீங்க, உங்களை இத்தனை தொகுதிகள் ஒதுக்கி கொடுத்து தொகுதிகளுக்கு வேலை பார்த்து உங்களுக்கு வெற்றி பெற வைக்கிறது கூட பெரிய கட்சிகளோட உதவி இல்லாம சாத்தியம் இல்லை. நீங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணீங்க, மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த வித போராட்டத்துல மக்களுக்கு குரல் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தேமுதிக மேல அந்த விமர்சனம் இருக்கதானே செய்யுது. தேமுதிக மேல மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் அந்த விமர்சனம் இருக்கு. இப்ப நீங்க தேமுதிகவை விட்டுருங்க, காங்கிரஸ்க்கு 4.5% வாக்கு சதவீதம் அவங்களுக்கு இருக்கிறது ப்ரூவன் 4.5 தான். அவங்க எத்தனை போராட்டம் பண்ணாங்க? இன்னைக்கு 70 சீட் வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணியில இருக்காங்க. அந்த ஒரு எல்லா கட்சிகளுமே இப்ப இங்க இருக்கிற விஷயம், ரொம்ப வெளிப்படையான விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடுத்து தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி விசிக. அவங்க அவங்களுடைய டிஎம்கேவுடைய குறைந்தபட்ச சப்போர்ட்டோட அவங்க தொண்டர்கள் அவங்க போயிட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிடுவன்சியில் அவ்வளோ தொண்டர்கள் இருப்பாங்க. இல்லை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு அவங்களால டிஎம்கேவோட சப்போர்ட்டோட அவங்க ஜெயிக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு லீடர்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷனரிஸ் இருக்கலாம், ஆனால் கீழே போய் பூத்தில் வேலை செய்கிற அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லை. நீங்கள் தேமுதிகவையும் காங்கிரஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, காங்கிரஸை விட தேமுதிகவுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 பேர் அதிகமாக இருக்காங்க. காங்கிரஸுக்கு 25,000 26,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க, BLA 2. ஆனால் தேமுதிக 34,000 பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சி ஒரு 2% கட்சியாக இருந்தாலும் கூட அந்த கட்சி கீழே ஓரளவுக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த BLAஸை போட்டிருக்கிறாங்கன்னா அப்போ அந்த 34,000 பூத்தில் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. அப்போ 34,000 ஏஜென்ட்ஸை அவங்களால போட முடியுதுங்கிறது இந்த 2% கட்சிக்கு பெரிய விஷயம். அவங்க இப்போ அவங்களால எந்த யூஸுமே இல்லைன்னா 2 கட்சியுமே வேண்டான்னு சொல்லிடலாம்ல. அவங்களால யூஸ் இருக்குல்ல. அவங்களுக்கு தொகுதிக்கு 1000 வாக்கு 2000 வாக்கு இருக்குதுன்னும் போது நீங்க தானே போய் கூப்பிடுறீங்க. அப்போ நீங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். அலையன்ஸுங்கிறது எப்பவுமே அது 1+1 2 கிடையாது. 2+3 5ங்கிறது கிடையாது. 2+3 10 மாறலாம், 20 மாறலாம், இல்லை 2+3 மைனஸ்ல கூட போகலாம். அலையன்ஸுங்கிறது ஸ்ட்ரென்த் தான். அது இவங்க 2% எண்ணிக்கையில் நீங்கள் அவங்கள சுருக்கலாம். உங்களுக்கு 2% ஓட்டு இருக்குதுங்க, நீங்கள் 10 வாங்கிக்கோங்க இல்லை 8 வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள் எப்படி வளர்ப்பீங்கிற அந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. அவங்க கட்சி அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு தான் இருக்கிறாங்க. நீங்கள் போராட்டத்தை கேட்டதுனால நான் காங்கிரஸை கொண்டு வர வேண்டியதா? காங்கிரஸ் நடத்திய போராட்டங்கள் என்ன? விசிகா அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. சாம்சங் போன்ற விவகாரங்களில் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் கூட திமுக மீது அவ்வளவு விமர்சனங்களை அந்த கட்சிகள் 2 கட்சிகளுமே வச்சாங்க. விசிகா தலித் மக்களுக்கு எதிரான போராட்டங்களில் திமுகவை ரொம்ப வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது போராட்டங்கள் அப்படிங்கிறது
ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த டிஎன்ஏலே இருக்கணும். இப்போ விசிகாவுக்கும் லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அவங்க டிஎன்ஏல போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது. காங்கிரஸுக்கு வந்து அந்த போராடுற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு நேச்சர் அவங்களுக்கு இப்போ இல்லை. அவங்க காலங்காலமாக ஆட்சியிலே இருந்துட்டதுனால அவங்களுக்கு அந்த அந்த போராடுற குணம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து தேமுதிகவுக்கு வந்து அவங்க போராடலைங்கிறதுக்காகவே அவங்க சீட்டு கேட்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அதுதான் என்னோட பாயிண்ட். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த், இன்னரண்ட் ஸ்ட்ரென்த் ஏதோ ஒன்று கொஞ்சம் இருக்கு. அவங்க வந்து விஜயகாந்த் இருந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. பட் இருக்கிறதுனால தானே எல்லாரும் போய் கேட்குறாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் போங்க, நீங்கள் வந்து 2011-21 அவங்கள ஐசோலேட் பண்ண மாதிரி பண்ணலாமே. ஐசோலேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லைல்ல. ஏன்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் இல்லை. இப்போ திமுக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. டிஎம்கே வந்து மற்ற எந்த விஷயத்தையும் நம்பலை, கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரை நம்பி இருக்கிறாங்க. திமுகவுக்கு தான் வந்து அதிகப்படியான பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அதிமுகவுக்கு இருக்கிறது. அதிமுகவுக்கு அடுத்து இப்போ பிஜேபிக்கு வந்திருக்குது. பிஜேபிக்கு அடுத்து தேமுதிக. 5வது இடத்துல தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸில். பிஜேபி 3வது இடத்துல இருக்கு. 54,000 பேர் அவங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சிக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம்.